என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது கட்டுரையின் தலைப்பு திருக்குறள் உணர்த்தும் நல்லறங்கள். தமிழகத்தில் சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 14 கீழ்க்கணக்கு என்ற 18 நூல்களுள் ஒவ்வொன்றும் தனித்தனியான வெவ்வேறு புலவர்களால் பாடப்பெற்றவை. 18 நூல் திரட்டில் இருக்கும் தலை சிறந்த நீதி நூல் திருக்குறள். திருக்குறள் கூறும் மனித வாழ்வியலுக்கு மிகவும் இன்றியமையாத நல்லறங்கள் குறித்து எனது கட்டுரையில் காண்போம். திருவள்ளுவரின் குறட்பாக்களிலும் உவமைகளுக்கும் உருவகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காது அறங்களை வலியுறுத்தும் நோக்கத்துடனேயே அமைத்துள்ளார். அணுவை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையார் திருக்குறள் பற்றி மிகவும் அருமையாக பாடியுள்ளார். திருக்குறளும் சமூக மேம்பாட்டு தத்துவங்களும். அறம் செய்ய விரும்பு என்ற மூதாட்டியின் வாக்கிற்கிணங்க அறத்தோடு மனிதன் எப்படி வாழ்வது எனும் பண்பை பல்வேறு நீதி நூல்கள் வழி சான்றோர்கள் பலர் எடுத்துரைத்துள்ளனர். திருக்குறள் அனைத்து மக்களும் பொதுவாக பின்பற்ற வேண்டிய அற கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறியுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு குறட்பாக்களும் கூறக்கூடிய இதை பற்றி இந்த கட்டுரையில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இதில் என்ற எழுத்து தான் ஒளி வடிவில் மட்டுமின்றி வரி வடிவிலும் முதல் எழுத்தாக உள்ளது. இது தமிழுக்கு மட்டுமின்றி அனைத்து மொழிகளுக்குமே ஆகும். வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக துன்பமில்லா இனிய நாளாக திகழும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவரின் மனதிலும் இடம்பெற்றுள்ளது. இறைவன் அருளை பெறுவதற்கு நல்ல தூய மனம் வேண்டும். விருப்பு வெறுப்பற்ற நல்ல தன்மை வேண்டும். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். வான் சிறப்பு. இந்த உலகம் கடவுளை முதல்வனாக உடையது என்பதை உணர்த்திய வள்ளுவர் அடுத்த அதிகாரத்தில் இந்த உலகம் வாழ்வதற்கு துணை செய்யும் வான்மழை பற்றி பெருமையுடன் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் கூறியுள்ளார். வான் தரும் மழை துளியை அமிழ்தம் என்று திருவள்ளுவர் சிறப்பித்து கூறியுள்ளார். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் மட்டும் இல்லை என்றால் உலகத்தில் மனிதன் உட்பட எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அத்தகைய நீரை உலகிற்கு மழையாக கொடுப்பது வானத்தில் உள்ள மேகங்கள் தான். உயிரினங்களின் வாழ்க்கைக்கு மழை மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருப்பது போல மக்களாக வாழ்வதற்கு, அதாவது கட்டுப்பாடு மிக்கவர்களாக ஒழுக்கமுடன் வாழ்வதற்கு மழையே இன்றியமையாத ஒன்றாகின்றது. மழை இல்லையேல் பசி பஞ்சம் போன்றவை ஏற்படும். அதன் காரணத்தால் ஒழுக்கக்கேடான செயல்களில் மக்கள் ஈடுபட வழி உண்டு. ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கு மழை இன்றியமையாதது என்ற திருக்குறள் நமக்கு உணர்த்துகின்றது. இல்வாழ்க்கை. இல்லறத்தை இனியது என்று கூறும் வள்ளுவ பெருந்தகை இல்லறம் எப்போது இனியது என்றால் அதை பிறர் பழுத்துரைக்காத முறையில் சிறப்பாக நடத்தப்படும் போது மட்டுமே இனியது என்பதை உணர்த்துவதே. அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று கூறுகின்றார். பிறருக்கு உதவி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இவ்வித வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தைப் போல மக்களால் நன்கு மதித்து போற்றப்படுவான் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். பிறருக்கு உதவி செய்வதே இல்வாழ்க்கையின் தலையாய கடமையாகும். தன்னுடைய வருமானத்தை கொண்டு தான் மட்டும் உண்டு நிம்மதியாக வாழ்வதல்ல இல்லற வாழ்க்கை. எந்த நிலையிலும் பிறருக்கு உதவிட வேண்டும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லறத்தோடு கூடி வாழ்பவன் என்று சொல்லப்படுகின்றவன் இயல்பாகவே தன்னை சார்ந்திருக்கும் பெற்றோர் மனைவி மக்கள் ஆகிய மூவருக்கும் துணையாக நல்லொழுக்க நெறியில் இருக்க வேண்டும் என்று திருக்குறள் கூறுகிறது. துறவியருக்கும் வறுமைப்பட்டோருக்கும் இறந்து போன முன்னோர்களை நினைத்து அறச்செயல்களில் ஈடுபடுதல் போன்றவற்றில் உதவுபவனாக இருத்தல் வேண்டும் என்று திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கை துணலாம். வாழ்க்கை துணை செய்யும் எல்லா குணநலங்களையும் கொண்டு திகழ வேண்டும் என்பதற்காகவே நலம் என்று அதிகாரத்தின் இறுதியில் சேர்த்து வாழ்க்கை துணை நலம் என்று பெயரிட்டுள்ளார். தெய்வப்புலவர் வாழ்க்கையை சிறப்புற நடத்திட தேவையானது இனிய குணநலன்கள் என்றும் கணவனின் வருவாய்க்கு தக்கவாறு வாழும் உயர்ந்த நெறி என்றும் திருக்குறளில் கூறியுள்ளார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இந்த திருக்குறள் குறள் எண் 58. இல்லத்தரசி மாண்பு நிறைந்தவளாக மட்டும் இருந்தால் போதுமானது. அவளுடைய உயர்குண சிறப்புகள் மட்டுமே போதும். மாறாக அவள் இல்லத்திற்குரிய ஏற்ற மாண்புகளை பெற்றவளாக இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு பொருள் வளம் இருந்தும் பயனில்லை. பெண்ணுக்கு நல்ல குணம் வாய்ந்தவன் கணவனாக வாய்த்தால் அவளுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் என இக்காலத்திற்கு ஏற்றவாறு கூறலாம். இனிய இல்லற வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் உயர்ந்த பண்பாளர்களாக விளங்கினால் மட்டுமே அவர்களின் குழந்தைகளும் நல்ல பண்பாளர்களாக சிறந்து விளங்குவார்கள் என்பதில் ஐயமில்லை. மக்கட்பேறு. மக்களை செல்வம் என்று போற்றியும் புகழ்ந்தும் உரைத்தும் மகிழ்வது நமது மரபு. மக்கள் நல்ல அறிவுடையவர்களாக திகழ்ந்தால் பெற்றோருக்கு மட்டுமின்றி நாட்டுக்கும் நல்ல பயன் விளைவிப்பவர்களாக விளங்குவார்கள். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று பொன்முடையார் புறநானூற்றில் கூறியதை வள்ளுவ பெருமான் தந்தை மகனுக்கு